டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்று கூறியவர். சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ டெய்லர் கோவன். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தொழிற்கொள்கை ஆண்டு. இந்தியாவின் முதல் தொழிற்கொள்கை ஆண்டு. ஆப்ஷன் சி 1948. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசின் முன்னுரிமையின் கீழ் செயல்படுவது. இந்திய அரசின் முன்னுரிமையின் கீழ் செயல்படுவது. ஆப்ஷன் ஏ ரயில்வே, பி இராணுவ தளவாடங்கள், சி அணு ஆற்றல் தபால் துறை, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், மகளோனோபிஸின் வளர்ச்சி. மகளோனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தொழிற்கொள்கை. ஆப்ஷன் பி இரண்டாம் தொழிற்கொள்கை ஆண்டு 1956. பொறுத்துக. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள், மீன், பால், வேளாண்மை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. சிக்ஸ்த் கொஸ்டின், பொதுத்துறையில் எஃகு நிறுவனங்களின் இடங்களையும் அவை அமைய உதவி செய்த நாடுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஏ ரூல்ஹேலா ஒரிஷா ஜெர்மனி, பிலாய் அதாவது மத்திய பிரதேசம் ரஷ்யா, துர்காபூர் மேற்கு வங்காளம் இங்கிலாந்து, பஹாரோ ஜார்க்கண்ட் இந்திய அரசு. சரியான விடை ஆப்ஷன் டி பஹாரோ ஜார்க்கண்ட் இந்திய அரசு. செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தொழிற்கொள்கை ஆண்டுகளில் தவறானது. கீழ்கண்டவற்றில் தொழிற்கொள்கை ஆண்டுகளில் தவறானது. ஆப்ஷன் டி 1995. எய்த் கொஸ்டின், எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது. எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி சேலம். நைன்த் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எந்த எஃகு நிறுவனம் நாட்டுடைமையாக்கப்பட்டதும் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமானதும் ஆகும். பின்வருவனவற்றில் எந்த எஃகு நிறுவனம் நாட்டுடைமையாக்கப்பட்டதும் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமானதும் ஆகும். ஆப்ஷன் ஏ விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். 10th கொஸ்டின், திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி ஜனவரி 1, 2015. 11th கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள முதல் 3 நாடுகளில் தவறானது. மனித மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள முதல் 3 நாடுகளில் தவறானது. ஆப்ஷன் பி இந்தியா 0.949. 12th கொஸ்டின், மூன்றாம் தொழிற்கொள்கை ஆண்டு. மூன்றாம் தொழிற்கொள்கை ஆண்டு. ஆப்ஷன் பி 1977. 13 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார். 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார். ஆப்ஷன் சி ஜஹாங்கீர். 14 இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1858. 15 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம். 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம். ஆப்ஷன் ஏ பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 16 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை. 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை. ஆப்ஷன் பி செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில். 17 இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ எம்.எஸ். சுவாமிநாதன். 18
வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் பி சமூக நலம். 19 திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1950. 20 முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் ஆப்ஷன் சி வேளாண்மை. 21 இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் ஆப்ஷன் ஏ பருத்தி. 22 மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர். மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி அமர்த்தியா குமார் சென். 23 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆப்ஷன் டி விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 24 வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர். வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி டி மோரிஷ். 25 அரசின் பணிகள் எவை. அரசின் பணிகள் ஏ இராணுவம் நீதித்துறை நிறுவனங்கள். பி சமூக நலன் கட்டமைப்பு சமூக நீதி. சி பேரின பொருளாதார கொள்கை முற்றுரிமை கட்டுப்பாடு. டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 26 வரி விதிப்பு விதிகள் எவை. வரி விதிப்பு விதிகள் எவை. ஏ சிக்கன விதி சமத்துவ விதி. பி வசதி விதி உறுதி விதி. சி திறன் மற்றும் நெகிழ்வு விதி. டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 27 நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ வருமான வரி. 28 மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு. மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. 29 மத்திய அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி வரி எது. மத்திய அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி வரி எது. ஏ சுங்க வரி மீதான சிறப்பு கூடுதல் வரி. பி பணி கடமை வரி சேவை வரி. சி துணை கலால் வரி மத்திய கலால் வரி. டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 30 மாநில அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி வரி எது. மாநில அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி வரி எது. ஏ மாநில மதிப்பு கூட்டு வரி அல்லது விற்பனை வரி. பி பொழுதுபோக்கு வரி மத்திய வருமான வரி. சி நுழைவு வரி வாங்குதல் மீதான வரி. டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 31 கீழ்கண்டவற்றில் மூலதன வரவுகள். கீழ்கண்டவற்றில் மூலதன வரவுகள் ஏ கடன்களை வசூலித்தல். பி கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள். சி முதலீட்டை விலக்குதல். டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 32 கடையில் பொருளை வாங்கும் பொழுது முதலில் வரியை கடைக்காரர் செலுத்தியதை வாங்குபவரிடம் பெற்றுவிடுவார். வரிப்பழு வாங்குபவர் மீது விழுவது டேஸ் வரி. கடையில் பொருளை வாங்கும் பொழுது முதலில் வரியை கடைக்காரர் செலுத்தியதை வாங்குபவரிடம் பெற்றுவிடுவார். வரிப்பழு வாங்குபவர் மீது விழுவது எந்த வரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேர்முக வரி. பி மறைமுக வரி. சரியான விட ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி. ஒன்று நேர்முக வரி 2 மறைமுக வரி. சரியான விட ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி. 33 வரவு செலவு திட்டத்தின் வகைகள். ஒன்று பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். பி சமமான வரவு செலவு திட்டம். சி உபரி வரவு செலவு திட்டம். சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பொறுத்துக பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் சமமான வரவு செலவு திட்டம் உபரி வரவு செலவு திட்டம். செலவு கிரேட்டர் தென் வருவாய். செலவு இஸ் ஈக்குவல் டு வருவாய். செலவு லெஸ் தென் வருவாய். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 2 3. 35 12வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. 12வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 2002. 36 பொறுத்துக நிதிக்குழு தலைவர். 5வது 6வது 7வது 8வது தலைவர் மகாவீரர் தியாகி கே பிரம்மானந்த ரெட்டி ஜே.எம். ஷாலட் ஒய் பி ஷவான். சரியான விடை ஆப்ஷன் பி 1 2 3 4. 37 நிதி கொள்கையின் நோக்கங்கள். நிதி கொள்கையின் நோக்கங்கள் ஏ சமமான பகிர்வு சம வட்டார வளர்ச்சி. பி நாணய மாற்று வீத சமநிலை. சி மூலதன உருவாக்கம். டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.
38 தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி 906 மற்றும் அதற்கு குறைவான நாடுகள் எவை? தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி மற்றும் அதற்கு குறைவான நாடுகள் எவை? ஆப்ஷன் ஏ குறைந்த வருமானமுடைய நாடுகள். 39 தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி 11,116க்கு மேல் உள்ள நாடுகள். சரியான விடை ஆப்ஷன் சி அதிக வருமானமுடைய நாடுகள். 40 பொருளாதார முன்னேற்றம் பற்றி சரியானவை. பொருளாதார முன்னேற்றம் பற்றி சரியானவை ஆப்ஷன் சி எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது. 41 பொருளாதார காரணிகள். பொருளாதார காரணிகள் ஏ இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம், சந்தையின் அளவு, கட்டமைப்பு மாற்றம், நிதியியல் அமைப்பு, பன்னாட்டு வணிகம். சி சந்தையிடத்தக்க உபரி பொருளாதார அமைப்பு. டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 42 மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பது. மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பது. ஆப்ஷன் ஏ சர்வதிகார திட்டமிடல். 43 கீழ்வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது. ஆப்ஷன் டி விளம்பரப்படுத்துதல். 44 நீண்டகால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுவது. நீண்டகால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுவது. ஆப்ஷன் ஏ வியூக திட்டமிடல். 45 நிதி ஆயோக்கின் எத்தனை தூண்கள் உள்ளன? நிதி ஆயோக் எத்தனை தூண்கள் உள்ளன? ஆப்ஷன் சி 7. 46 நவீன அரசு எனப்படுவது. நவீன அரசு என்பது ஆப்ஷன் சி நலம் பேணும் அரசு. 47 இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. ஆப்ஷன் பி வசதி. 48 கீழ்கண்டவற்றில் எந்த பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது? ஏ இயற்கை வளங்கள், பி மனித வளங்கள், சி மூலதன உருவாக்கம், டி பன்னாட்டு வாணிபம். சரியான விடை ஆப்ஷன் பி மனித வளங்கள். 49 பொருளாதார வளர்ச்சி எதனை அளவிடுகிறது? பொருளாதார வளர்ச்சி எதனை அளவிடுகிறது? ஆப்ஷன் சி உற்பத்தி அதிகரிப்பை. 50 அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நஞ்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நஞ்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் ஏ சேமிப்பு குறைவாகவே உள்ளது, பி முதலீடு குறைவாகவே உள்ளது, சி திறன்மிக்க அரசு இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அதாவது சேமிப்பு குறைவாக உள்ளது, முதலீடும் குறைவாகவே உள்ளது.